ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். 250 கிராமுக்குள்ளே இருக்கிற ட்ரோன்ஸை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து டிஜேயோட மினி 4 வந்து பயங்கர ஹிட், அதாவது 249 கிராம் அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த வரிசையில் டிஜேஐ வந்து அவங்களோட அடுத்த ட்ரோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது DJI Mini 5 Pro. இந்த ட்ரோன் சைஸில் ஸ்மாலாக இருந்தாலும் ப்ரொஃபஷனல் லெவலான அப்கிரேட் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின பிரேக் டவுன்ஸை நாங்கள் பார்ப்போம். ஸோ கடைசியாக மினி 4 ப்ரோவுக்கும் மினி 5 ப்ரோவுக்குமான ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ கடைசியில் நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு மினி 5 வேணுமா இல்லை மினி 4 வேணுமான்னு. முதலாவது பெரிய அப்டேட்டடாக கேமரா சென்சர். அதாவது மினி 5 ப்ரோவில் வந்து 1 இன்ச் ஃபுல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னாடா இதுக்கு முன்னாடி இருந்த மினி 4ல் வந்து 1.5 லைக் 1 இன்ச் அது எப்படி சொல்லணும்னு தெரியல, ஒன்று போட்டு ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து ஒன் இன்ச் சென்சரை விட கொஞ்சம் சின்ன சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மீன்ஸ் என்னடா, பெரிய சென்சராக இருக்கும்போது உங்களுக்கு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கிளியராக இருக்கும் 4 கம்பேர் பண்ணும்போது. வீடியோ சைடில் 4K 60fps HDR ப்ளஸ் 120 4K ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டருக்கு இந்த ஃபியூச்சர் ஒரு கோல்ட் மைனே சொல்லலாம். அதாவது வந்து நீங்கள் சினிமேட்டிக் மோடில் 120 ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போது உங்களோட வீடியோஸ் அண்ட் லைக் என்ன சொல்ல ரீல்ஸ் அண்ட் வெட்டிங் ஹைலைட்லாம் வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ட்ரூ வெர்டிகல் ஷூட்டிங் இது வந்து மினி 4 ப்ரோவில் வந்து ஆல்ரெடி இருந்தது தான். ஆனால் இதில் வந்து என்கைஸ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபுட்டேஜ் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாகவே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அப்புறம் டிக்டாக், அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் லேண்ட்ஸ்கேப் ப்ளஸ் போர்ட்ரேட் மோடை வந்து சீம்லெஸ்ஸாக வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக இருக்கும். சேஃப்டி அண்ட் சென்சர் ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸில் இது ஒரு மேஜர் ஜம்பனே நாங்கள் சொல்லலாம். மினி 5 ப்ரோவில் வந்து இதை மட்டும் ஒரு பார்த்து சொல்லிடுறேன். ஓமினி டிரெக்ஷனல் ஆப்ஸ்டிக்கல் சென்சர் இருக்குது. அதோட வந்து லைடார் சென்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் லோ லைட்டில் கூடி ட்ரீஸ் அண்ட் லைக் வால்ஸ் அதோட பில்டிங்ஸில் வந்து மோதாமல் இந்த ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணும். பிகினர்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். கிராஷ் ரிஸ்க் வந்து குறையும். ஸோ ஸ்பெஷலி வந்து நீங்கள் நைட் டைமில் ஷூட் பண்ணும்போது என்ன சொல்கிற மோதிரத்தை வந்து நிறைய தவிர்க்கலாம். ஃப்ளைட் டைம் பேட்டரி லைஃப் ஸ்டாண்டர்ட் பேட்டரி வந்து 36 நிமிஷத்துக்கு மேலே ஃப்ளை பண்ணும். ப்ளஸ் பேட்டரி வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் கிட்டத்தட்ட 52 நிமிஷத்துக்கிட்ட ஃப்ளை பண்ண முடியும். ஆனால் இந்த பேட்டரி வந்து யூரோப் ரீஜனுக்கு வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு பேட்டரி, அதாவது 36 நிமிஷத்துலேயே நீங்கள் ஒரு ஃபுல் செக்ஷனை வந்து வடிவாக கவர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் கன்வீனியன்ஸ் ஆனதர் சர்ப்ரைஸ் 42 GB இன்பில் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கிரியேட்டரை ரிக்வஸ்ட்னு சொல்லலாம். ஸோ டிஜி வந்து அதை கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய டைம் எஸ்டி கார்டை மறக்கிறது, எஸ்டி கார்டை எடுத்துகிட்டு போகிறதில்ல, அங்கே போய் பார்த்தா ட்ரோனுக்குள்ளே எஸ்டி கார்டு இருக்காது. ஸோ இப்படி நிறைய பிரச்சனை. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்பில்ட்டாகவே வந்து 42 GB வந்து ஸ்டோரேஜ் கொடுத்தாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் எந்த ஷூட்டையும் மிஸ் பண்ணாமல், லைக் கார்டை மிஸ் பண்ணிட்டு வந்தாலும் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ் மினி 5 ப்ரோவில் வந்து இன்டெலிஜென்ட் ஃப்ளைட் மோட் வந்து ஃபுல் பவராக இருக்குது. ஆக்டிவ் ட்ராக் 6.2, ஸ்பாட்லைட், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஆல்ரெடி மினி 4லேயே இருந்தது. ஆனால் மினி 5 ப்ரோவில் வந்து லைடார் சென்சர்ஸோட இது சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால இது வந்து ஸ்மூத்தாகவும் பெட்டராகவும் பர்ஃபார்ம் பண்ணும்போது எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரன்னிங் பர்சனை ஷூட் பண்ணுறது, அப்புறம் கார்ஸை ஷூட் பண்ணுறது, இதெல்லாம் ஷூட் பண்ணும்போது ஸ்மூத்தாகவும் பெட்டராகவும் இது வந்து 4M விட பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நாங்கள் மெயின் கம்பேரிசனுக்கு வருவோம். அதாவது வந்து DJI Mini 4 Pro வாஸ் DJI Mini 5 Pro. Mini 4 Pro வந்து 1 to 1.3 இன்ச் சென்சர். Mini 5 Pro வந்து ஃபுல் 1 இன்ச் சென்சர். ஸோ இதில் வந்து லோ லைட் அண்ட் கிளியரில் வந்து Mini 5 Pro வந்து கிளியர் வினர். Mini 4 Pro வந்து 4K 60fps எடுக்கும். ஆனால் Mini 5 Pro வந்து 4K 120fps எடுக்கும். அதோட வந்து HDR, அதாவது 4K 60fps HDR மோடும் எடுக்கும். ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸில் வந்து மினி 4 Pro வந்து ஓமினி டைரக்ஷன். ஆனால் மினி 5 Pro வந்து ஓமினி டைரக்ஷன் ப்ளஸ் லைடார் சென்சரோட ஒர்க் பண்ணும். ஸோ மினி 5 Pro தான் இங்கேயும் கிளியரான வின்னர். ஸ்டோரேஜ் மினி 4 Pro வந்து நோ இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஆனால் மினி 5 Pro வந்து 42 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினி 5 Pro வந்து கொஞ்சம் மினி 4M எக்ஸ்ட்ரா தான் வரும். ஆனால் அதில் அப்கிரேடுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும் வாங்குறது. இதெல்லாம் வச்சு பார்த்தா மினி 4 Pro வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ட்ரோன் தான்.
ஆனால் மினி 5 ப்ரோவில் கொடுத்துருக்க அப்கிரேட் வந்து கிட்டத்தட்ட ப்ரொஃபஷனல் லெவலுக்கு இருக்குது. ஸோ மக்களே, DJI Mini 5 ப்ரோ வந்து 249 கிராம் கேட்டகரிக்குள்ளே இருந்தாலும் இது ஒரு ஒன் ஆஃப் த பீஸ்ட் ட்ரோன்னு சொல்லலாம். ட்ராவல் vlogger, வெட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களுக்கு சின்ன லெவலில் ஒரு ப்ரோ லெவலான வீடியோ குவாலிட்டி வேணும்டா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். மினி 4 ப்ரோ இருக்கிறவங்க அப்கிரேட் பண்ணணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட ஆப்ஷனல் தான். அதாவது வந்து உங்களுக்கு லோ லைட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், அதோட 4K 120 ஸ்லோ மோஷன் வேணும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டிக்கு மினி 4 ப்ரோவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் மினி 5 ப்ரோ வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ட்ரோன், எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ட்ரோன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எஸ் மகளே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களை விட நான் உங்கள் வினோத் மட்டன் குஸ்காவா. சிட்டி ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாடா ப்ளீஸ். ஃப்ளை பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் இன்றைக்கு ரொம்ப தண்ணி இல்லை, தண்ணி மட்டும் கொண்டு வா. ஐ திங்க் தமிழை இப்படியே மறந்துடும் போல இருக்கு. மனுஷி வெள்ளக்காரி பஸ். எஸ் பஸ், இங்கிலீஷ் தான் பஸ் வருது. இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரோன் ட்ராவல் vloggers, வெட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸ்டாண்டர்ட் பேட்டரி ப்ளஸ் ஜெட் பேட்டரி, ஜட்டியா சி பேட்டரி